போடுறேன். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் போய் பாருங்கள் எங்கள் வீடியோஸில், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று, நம்ம தாளித்து அந்த இது மிளகெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பொங்கி வெளியே வந்துடும். நம்ம வந்து பக்கத்தில் நின்று லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? எங்களுடைய பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா வீடியோஸில் இருக்கும். சரிங்களா? வீடியோஸில் போய் பாருங்கள். முருங்கைக்கீரை குழம்புன்னு இருக்கும். சரியா? ஓகே. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் புதுசாக வர்றவங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற டிஷ் எல்லாமே எனக்கும் பிடிக்குது. ஓ, சூப்பர் சூப்பர். அதுலேயுமே வந்து அந்த குழம்பு வந்து கொதிக்கிறப்ப கீரை போடாமல் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குட்டி குண்டால் கீரை போடுறதுக்கு முன்னாடி இவ்வளோண்டு எடுத்து தனியாக வச்சுக்குங்க. கீரை போட்டதுக்கப்புறம் எப்போ நம்ம சாப்பிடுமோ அந்த சூடான சாப்பாட்டில் அந்த கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அதையே தனியாக ஊற்றி சாப்பிடுங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் வந்து கீரை போட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த கீரையாக எடுத்து போட்டு அதோடு சாப்பிடுங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2 நாளில் எப்படி செஞ்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி தம்பி? சரியா? அதே மாதிரி ஜவுமிட்டாய் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஐயோ, சாப்பாட்டுலாம் நான் ரொம்ப சாப்பிடுவேன். எனக்கு வெஜிடேரியன்லாம் எதுனாலும் சூப்பராக சாப்பிட்ருவேன். அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ரசனையை சொல்கிறேன். நீங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நாளைக்கு லைவ் வருவேனல்ல, அப்போ சொல்லுங்கள். நாளைக்கு நீங்கள் செய்வீங்களான்னு தெரியாது, செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். சரியா தங்கம்? பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். 8 லைக் தான் வந்திருக்கு. இன்னொரு லைக் போடுங்க, 9 லைக் போடுங்க. அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்கல, இது நாள் வரைக்கும் பார்க்கல, இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் எங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லாட்டியும் வந்து அக்கா இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? புதுசாக வந்திருக்கிறவங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் வந்து டெய்லி லைவ் போட முடியறதில்ல, ஏதாவது ஒரு 2 நாள் மிஸ் ஆகிடுது. நாளைக்கு நான் வியாபாரம் பண்ணிகிட்ருப்பேன், அப்போ போட முடிஞ்சால் நான் போடுறேன். ஓகேவா? இங்கே டெல்லியில் முருங்கைக்கீரை கிடைக்காதம்மா, உங்கள் ஷார்ட்ஸ் பார்த்து தான் கண்ணை. ஏன்ப்பா அங்கே கீரை கிடைக்காதா? முருங்கைக்கீரை மட்டும் கிடைக்காதா இல்லை எந்த கீரையும் கிடைக்காதா? ட்ரை பண்ணி வாங்குங்க, எங்காவது இருக்கும். சரியா? இருந்தாலும் விலை அதிகமாக இருக்குல்ல. சரி பாருங்கள். உங்கள் சொந்த ஊரே வந்து டெல்லியா? இங்கெல்லாம் முருங்கைக்கீரை நிறைய கிடைக்கும். இங்கே நிறைய மரம் இருக்கும், இங்கே நிறைய இடத்துல மரம் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து கடையில் தான்ப்பா வாங்குகிறோம். எங்கள் அக்கா ஹவுஸ் ஓனர்கிட்ட எங்களுக்கு கொடுப்பாங்க முருங்கைக்கீரை. அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து தருவாங்க. இங்கே வெந்தயக்கீரை, முள்ளங்கீரை, பாலக்கீரையம்மா. ஓகே ஓகே. அந்த கீரைக்காரங்ககிட்டயே சொல்லி வைங்க. ஓ, வேலூரா? சரி சரி. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்கல்லங்க. நீங்கள் ஒர்க்குக்காக அங்கே போயிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகேப்பா. அப்போ நீங்கள் வேலூர் வந்ததுக்கப்புறம் அம்மாட்ட செய்ய சொல்லி சாப்பிட்டு சொல்லுங்கள். கிக்கு இருந்து சாங் சூப்பர். அந்த ஓ ஆமாம். எப்படி பாப்பா? பாப்பா இந்தப்பா ஏன் சூப்பர். உண்மையாகவே உங்களை சான்ஸே இல்லை, ரொம்ப பாராட்டுறேன் நான். எப்படி தங்கத்தை பாட்டு பாடுறேன். லைக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஓ அப்புறம் என்ன 3 மரம் இருக்குல்ல, அப்புறம் என்னப்பா. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை, நான் இன்னொன்று கேட்குறேன், உங்கள் வீட்டில் எப்படி பருப்பில் போட்டு தான் வைப்பாங்களா எப்படி? ஏன்னா நிறைய பேர் குழம்பா அப்படின்னு கேட்குறாங்க. முருங்கைக்கீரையில் குழம்பு வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால தான் நான் கேட்குறேன். சரியாப்பா?
பார்க்குறவங்க ஒரு